விசாகம் சக்தி யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பதிவில் தமிழகத்தின் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் குறித்து பேச இருக்கிறோம். நடிகர் விஜய் அவர்கள் அவரது தந்தை சந்திரசேகரால் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவரால் பல படங்கள் இயக்கப்பட்டு பல படங்களில் நடித்தார். இருந்தாலும் போதுமான வெற்றி அவருக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பல வெற்றி படங்களை தந்த விக்ரமன் இயக்குனர் அவர்கள் விஜய் அவர்களை வைத்து பூவே உனக்காக என்ற படத்தை இயக்கினார். அந்த படம் மாபெரும் வெற்றியை தந்தது. அதன் பிறகே இவருக்கு சினிமாவில் ஒரு செல்வாக்கான ஒரு இடம் வந்தது. அதன் பின்னாக தன்னை மெருகேற்றி கொண்டு தமிழகத்தில் முன்னணி நடிகராக வைத்து கொண்டார். தற்பொழுது அரசியலில் இறங்குவதாக கூறி கடந்த ஆண்டே அதை வெளிப்படுத்திவிட்டார். அப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என்று கூறினார். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். அதனை அடுத்து இந்த வருடமும் வழங்கினார். அதில் பேசும் பொழுது தமிழகத்திற்கு நல்ல அரசியல் தலைவர்கள் வேண்டும் என்று கூறினார். அப்போ இவருடைய பேச்சில் தமிழகத்தில் தற்பொழுது நல்ல தலைவர்கள் இல்லை என்று கூறுகிறார். அதனை அடுத்து படித்தவர்கள் வர வேண்டும் என்று கூறினார். படித்தவர்கள் வர வேண்டும் என்று கூறினால் இவர் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார்? அப்போ இவர் அரசியல் இறங்குகிறார். அப்போ இவர் எந்த அடிப்படையில் படித்தவர் வர வேண்டும் என்று கூறுகிறார்? அதற்கு இவரிடம் பதில் இல்லை. நீட் தேர்வு விலக்கு வேண்டும் என்கிறார். நீட் கொண்டு வந்து 4-5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அது சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் எங்கும் போராடவில்லை. ஆனால் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீட் விலக்கு வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆட்சி அமைந்தவுடன் நீட் விலக்கு குறித்து முதல் கையெழுத்து போடுவோம் என்று கூறினார்கள். அது செய்யவில்லை. மக்கள் பல முனையில் கேட்டாலும் அதற்கு பதில் இல்லை. தேர்தலுக்கு முன்பாக ஒரு கோரிக்கைகளையும் செயல்களையும் ஆட்சிக்கட்டில் அமர்ந்தவுடன் வேறு கோரிக்கைகளையும் செயல்களையும் எடுத்து காட்டி வருகின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவ்வாறு இருக்கையில் மக்களிடம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பி டீமாக தளபதி விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்த அந்த பரிசு விழா மேடையில் பேசி வருகிறார். நல்ல படித்தவர்கள் வேண்டும் என்கிறார். இவர் படித்தவர் இல்லை. நல்ல தலைவர்கள் இங்கே இல்லை என்று கூறுகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதாக தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் தனது பதவியில் நேர்மையாக பணியாற்றி பலதரப்பட்ட மக்களாலும் மிஸ்டர் ஹானர் என போற்றப்பட்டவர். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருக்கிறார்.
பல்வேறுபட்ட கட்சிகளாலும் பாராட்டப்பட்ட ஒரு தலைவராக, இளந்தலைவராக, இளைஞர்களுடைய முன்னோடியாக இருக்கிறார். அப்போ அந்த தலைவர் இவருக்கு பிடிக்கவில்லைன்னு தான் நாம் எண்ண வேண்டும். நல்ல தலைவர் பிடிக்கவில்லை, நல்ல பணியாற்றிக்கக்கூடிய, மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தலைவர் இருந்தும் இல்லை என்கிறார். நல்ல படித்தவர் வேண்டும் என்கிறார், ஆனால் இவர் படிக்கவில்லை. நீட் தேர்வு வந்து சம்பந்தப்பட்ட அந்த மாணவிகள் அரசு சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு பணம் கொடுக்காமல் ஒவ்வொரு வருடமும் ஏழை மாணவர்கள் பலர் மருத்துவ படிப்பில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கின்றனர். அதில் மண்ணள்ளி போடும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் பேசி வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட மாணவிகளே குரல் கொடுக்காமல் களத்தில் போராடாமல் இருக்கும் பொழுது, அரசு சொன்னதை ஏற்றுக்கொண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது, இவர் அரசியல் லாபம் பார்த்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றி இவரும் அவர்களுக்கு ஆதரவு கூறி வருகிறார். ஆக இவருடைய இந்த அரசியல் பிரவேசம் தேர்தலில் தொடங்குவதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது போல் பேசி வருகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுதோ அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தில் தலைவர்களே இல்லை என்று கூறுகிறார். அப்போ எந்த தலைவரோடு கூட்டணி வைக்க இவர் இவ்வாறு பேசுகிறார் என்பது தெரியவில்லை. மொழி, அதாவது கல்வி, அந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் என்கிறார். காலங்காலமாக காங்கிரஸார் இருந்த பொழுது இந்த நிலை இருந்தது. இதனை இப்பொழுதுதான் திரும்ப மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று புதிதாக ஒரு குரல் கொடுத்து வருகிறார். ஆக இவருடைய இந்த பேச்சு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகவே இருக்கிறது. இவர் கட்சி ஆரம்பிப்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கும் என்றே தோணுகிறது. இளைஞர்கள் அண்ணாமலை பின்பு செல்ல இருக்கும் நிலையில் விஜய் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டு அந்த ஓட்டுகளை பிரிக்க முற்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படித்தான் பலர் எண்ணுகின்றனர். தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதைவிட கூடுதலாக தல அஜித் அவர்களுக்கும் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் இவருடைய அரசியல் பிரவேசம் என்பது இவருக்கு எந்த அளவுக்கு ஆதாயத்தை தரும் என்பது இன்னும் 2 வருடங்களில் நாம் காணலாம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்த ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.